வெல்கம் டு விஎன் ட்ராயிங் புக் சேனல். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி வந்து ஆயில் பெஸ்டலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதே வீடியோவில் வந்து செம்பருத்தி பெயிண்டிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறதா சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ செம்பருத்தி எப்படி வரையுதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா போன வீடியோவில் ஆயில் பெஸ்டலில் கலர் பண்ணும்போது அதில் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெயிண்டிங் பார்த்திங்கன்னா அதில் அந்த ஆயில் பெஸ்டலில் ஃபஸ்ட்டு ரெட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், இல்லை பிங்க் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இல்லை அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெட்டு பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் டார்க் தேவைப்படுதோ அங்கே மட்டும் ரெட் இப்படி லைனாக கொடுத்துருங்க. லேயர் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் போடணும் இதுலேயும். ஸோ அதில் எப்படி டைரக்ஷன் மாறாத போட்டோமோ அதே மாதிரி தான் டைரக்ஷன் மாறாத நம்ம இதில் போட போகிறோம். நான் ப்ரெஷ் எப்படி பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த பெட்டல் இந்த ஷேப்பில் இருக்குன்னா இந்த பக்கம் தான் போடணும். அதே மாதிரி இந்த பெட்டல் இந்த கிராஸில் இருக்குது. ஸோ இந்த கிராஸில் தான் கலர் பண்ணணும். சரிங்களா? அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பெட்டல் எந்த ஆங்கிளில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் தான் நம்ம கலர் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான இடத்துல டார்க் பண்ணிடலாம். இந்த சென்டர் பக்கத்தில் வந்து பிளாக் வரும், அதனால நான் அங்கே ரெட் கொடுக்கல. ஸோ டார்க் கலருக்கு பிளாக் ப்ரௌன் கொடுக்கலாம், இல்லை பிளாக்கும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து சாதாரண வாட்டர் பெயிண்ட்டு, கேக் பெயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பெயிண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணுன்றது இல்லை. எல்லா பெயிண்ட்லேயும் அதே மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம். கலரிங் மட்டும் அதே மெத்தட் பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இங்கெல்லாம் லைட்டாக கற்றுக்கிறேன் கலரு. இப்போ கொடுத்து முடிச்சதும் அந்த சென்டர் பக்கம் இருக்கு இல்லைங்களா, சென்டரில் வந்து கொஞ்சம் பிளாக் கொடுத்துருங்க. லைட்டாக கொடுத்தா போதும், ரொம்ப ஹெவி டார்க் வேண்டாம். வாட்டர் பெயிண்ட்டுக்கு பேப்பரில் பண்ணுறீங்க, சாதாரண நோட் புக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் பண்ணுங்கள். அதே நீங்கள் வந்து சார்ட் பேப்பர் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது ஊறாமல் இருக்கும். இல்லைன்னா இது வந்து பேப்பரில் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு அது வந்து பேப்பர் கிழியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேப்பரில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தண்ணி மிக்ஸ் நிறைய எடுத்துக்காதீங்க வாட்டர் பெயிண்ட்டுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் டார்க் கொடுத்துக்கிறேங்க. அங்கே தேவைப்படுற இடத்துல டார்க். இப்போ பிங்க் கொடுத்துக்கலாம். இது டார்க் பிங்க்கு. உங்களுக்கு லைட் பிங்க் தேவைன்னா இன்னும் வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதிலே லைட் பிங்க் வந்துடும். அப்படி இல்லை என்கிட்ட லைட் பிங்க் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டார்க் பிங்க் தேவைப்படுதுன்னா டார்க் பிங்க்குக்கு லைட்டாக ரெட் கலர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டார்க் பிங்க் வந்துடும்.
இந்த கலர் இல்லை அந்த கலர் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். நம்ம கலர் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கலரை மிக்சிங்கில் கொண்டு வரணும். ஸோ எந்தெந்த கலரை எந்தெந்த கலரில் ஆட் பண்ணணும் அப்படின்றத அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு போதும். லைட்டாக இப்படி அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு பண்ணும்போது உங்களுக்கு வெளியே போகாத இருக்கும் நீட்டாக. இந்த மாதிரி அவுட்லைன் வரைஞ்சிட்டு வரைங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வெளியே போகாத இருக்கும் பெயிண்டிங். இப்போ பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் இந்த பெட்டல்ஸ்க்கு பண்ணேன். இப்போ இந்த டைரெக்ஷனில் பண்ணிகிட்ருக்கேன் நான் பெட்டல்ஸ்க்கு. ஏன்னா அந்த டைரெக்ஷன் படி தான் பண்ணணும். நம்ம இதுக்கும் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டாண்டிங் லைன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம்னா கலர் வந்து டைரெக்ஷன் மாறிட்டு அந்த பெட்டல்ஸ் வந்து நேச்சுரல் லுக்கை கொடுக்காது. பெட்டல் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க கரெக்டாக. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஒயிட் கொடுக்க போகிறோம். ஸோ ஒயிட் கொடுக்கும்போது அது மிக்ஸ் ஆகிடும். அதனால் வந்து உடனே கொடுத்துட்டிங்கன்னா பிங்க்கு காயறதுக்கு முன்னாடியே நம்ம மேலே கொடுத்தோம்னா ஒயிட் வந்து மிக்ஸ் ஆகிடும், மர்ஜ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இது நல்லா ட்ரை ஆகட்டும்ன்ட்டு அதுக்கப்புறம் மேலே ஒயிட் கொடுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம ரெட்டு எங்கெங்கே இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் டார்க் ரெட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அவுட்லைன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டார்க் வேணுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் ரெட்டும் கொடுத்துட்டேன். இப்போது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகலை. ஸோ நம்ம அதுக்குள்ளே க்ரீனும் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆயில் பேஸ்டலில் நம்ம போன வீடியோவில் கொடுத்தா மாதிரி ஃபஸ்ட்டு எங்கே டார்க் கொடுக்கணுமோ அந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு டார்க் கொடுத்துக்கலாம். அப்போ தான் அது சென்டரில் பார்த்தீங்கன்னா மர்ஜ் ஆகும். உங்களுக்கு டார்க் க்ரீன் இல்லைன்னா லைட்டாக பிளாக் கலந்து க்ரீனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது பிளாக் க்ரீனாக மாறிடும், அதாவது கொஞ்சம் டார்க்காக மாறிடும். ப்ரஷில் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஓவர்ஃப்ளோவாக எடுக்காமல் லைட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சென்டரில் மட்டும் அந்த லைனை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அவுட்லைனும் போட்டுருங்க இந்த மாதிரி. இதுக்கு இந்த மாதிரி நார்மல் ப்ரஷ் எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மல் ட்ராயிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் நல்லா வரைய வரும் அப்படின்னா நீங்கள் அவுட்லைன் ப்ரஷில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 0 நம்பர் ப்ரஷ்ஷு இல்லை, அப்படி இல்லைன்னா 1 2ன்னு இருக்கும் நம்பர். ஸோ அந்த மாதிரி ப்ரஷ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பார்த்தீங்கன்னா இந்த லீஃப்க்கும் நான் அவுட்லைன் வரைஞ்சிடுறேன். இது வரைஞ்சி முடிச்சுட்டு இது கொஞ்சம் டார்க்காக தெரியல. ஸோ அதனால் இன்னொரு வாட்டி நான் மேலே டார்க்காக பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டரில் லைட்டாக லைட் க்ரீன் மிக்ஸ் பண்ணி மர்ச் பண்ணி அடிச்சிடுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓவரால் நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு அது இப்படி மிக்ஸ் ஆகி தெரியும். இந்த தண்ணி மட்டும் ஓவர்ஃப்ளோ ஆகாத பார்த்துக்கோங்க. அப்படி ஆச்சுன்னா அது வந்து பேப்பரும் ஊறிடும். ப்ளஸ் பெயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராயிங் பண்ண அந்த இது இருக்காது, ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ தண்ணி மட்டும் நிறைய எடுக்கக்கூடாது. ப்ரஷில் லிமிட்டட் தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான இடத்துல மட்டும் அந்த பெயிண்ட்டுக்கு மட்டும் தேவையான பெயிண்டிங் எடுத்துக்கோங்க. ஓவர்ஃப்ளோவாக எடுக்க வேண்டாம். ஸோ எந்த ஆங்கிளில் அந்த லீஃப் லைன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுமோ அந்த ஆங்கிள்லேயே க்ரியேட் பண்ணிக்கோங்க கலர்ஸையும். நீங்கள் கலர் பண்ணும்போது சேம் ஆங்கிளில் பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் மாற்றி கலர் அடிக்கிறீங்கன்னா அந்த நேச்சுரல் லுக் போயிடும். இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி இந்த ஆங்கிளில் பண்ணிடுறேன். லைட்டாக அப்படி இந்த டார்க் மேலே அந்த லைட் க்ரீனை மர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மிக்சட் கலராக வரும், மீடியம் கலர் வரும், லைட்டும் டார்க்கும் இல்லாமல். ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி வரும். சரி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி முடிஞ்சிடுச்சு. ஸோ லீஃப் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். லீஃப் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இன்னும் வேணால் கூட நீங்கள் டார்க் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நம்ம கலர் கொடுக்க கொடுக்க அது ரியாலிட்டி கொண்டு வரும். ப்ரஷ் ஹேண்டில் பண்ணுற மெத்தட் தான், ஸ்லோவாக பண்ணுங்கள் நீங்கள் பண்ணும்போது. இப்போ லீஃப் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செம்பருத்தியில் இந்த ஒயிட் கொடுக்கணும். ஸோ ஒயிட் வந்து கொடுக்கணுன்னா நல்லா ட்ரையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ நல்லா ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க திக்காக. ஓவர்ஃப்ளோ எடுக்காதீங்க, தண்ணி ஓவராக இருக்கக்கூடாது. நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக லேயராக இழுத்து விடுங்க. இல்லை இப்படி மேலே இருந்தும் நீங்கள் லைன்ஸ் இழுத்து விடலாம். இன்னும் தண்ணி நிறைய இருக்கக்கூடாது. நீங்கள் பெயிண்ட் எவ்வளோ திக் கண்டன்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் பெயிண்டிங் பார்க்க. ஸோ நல்லா திக்காக எடுத்து பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லைன்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் மாறக்கூடாது. நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆங்கிள் மாற்றி தான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இந்த பெட்டல்ஸ்க்கு இந்த சைடு ஆங்கிள் தான் கொடுத்துட்ருக்கேன். ஆங்கிள்ஸ் மாற்றிங்கன்னா அந்த பிக்சர் லுக் போயிடும். செம்பருத்திலே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ரெட் இருக்குது, பியோர் ரெட், டார்க் ரெட் வச்சும் பண்ணலாம். அதே மெஜந்தா கலர் இருக்குது, வைலட் கலர் செம்பருத்தியும் இருக்குது. ஸோ ஒயிட் கலரும் இருக்குது. நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் செம்பருத்தி. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிங்க் கலர் ஃப்ளவர்ன்றதுனால அது மோஸ்ட்லி நிறைய பிங்க் இருக்கிற மாதிரியும் சென்டரில் மட்டும் அந்த டார்க்னஸ் வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆரஞ்சு கலரில் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். கலர் வெரைட்டி அதுலேயும் அதே மாதிரி டார்க் ஆரஞ்சு, ரெட்டு, மீடியம் கலர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னும் இங்கே சென்டரில் மட்டும் கொஞ்சம் பிளாக் டார்க் கொடுத்துட்டு திக் கண்டஸ்டன்ஸில் கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மகரந்தம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு லைன் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே ஒரு திக் அவுட்லைன் வரைஞ்சிட்டு ஸோ அதுக்கு வந்து எல்லோ கலர் கொடுக்கணும் இல்லையா, அந்த மகரந்தம்க்கு அது எல்லோ கலர் டாட்டாக லைட்டாக நீங்கள் அவுட்லைன் ப்ரஷ்லேயும் பண்ணலாம். ஸோ நான் அப்படியே பண்ணுவேன்னா நீங்கள் அப்படியே டாட்டாக வச்சுக்கோங்க. தண்ணி நிறைய எடுத்துக்காதீங்க. இதுக்கு சின்ன பிளேஸ்க்கு பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ண போகிற இடம் வந்து சின்ன பிளேஸு, ஒரு குட்டி லீஃப்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு குட்டி லீஃப்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய பெயிண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஓவர்ஃப்ளோ எடுக்கக்கூடாது, லிமிட்டட் பெயிண்ட் தான் எடுக்கணும். நிறைய பெரிய பிளேஸில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பெயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கொடுத்துக்கிறேன் நான். நீங்கள் சென்டரில் பிளாக் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரொம்ப லைட்டாக தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நார்மலாக மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லைட் டார்க் கொடுத்துக்கிறேன் கொஞ்சம். இதுக்குமே தண்ணி கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி நிறைய எடுக்காதீங்க ப்ரெஷ்ஷில். சப்போஸ் நீங்கள் ப்ரெஷ் நிறையா தண்ணியில் டிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டாக துணி வச்சு தொடச்சிக்கோங்க, பக்கத்துலேயே துணி வச்சுக்கிட்டு. ஸோ வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெஷ்ஷில் ஓவர்ஃப்ளோ தண்ணி நிறைய இல்லாத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன் நான்.
ஏன்னா இங்கே நம்ம மேலேருந்து ஒயிட் பண்ணதுனால அது கொஞ்சம் கலர் மர்ச்சான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு லைட்டாக கொடுத்துக்கிறேன் மேலே. ஆரஞ்சு கூட நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. இந்த பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணணுன்றதில்ல, நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்ட் எப்படி இருக்கணும் பரவாயில்ல, நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் மெயினு. ஸோ நல்லா திக்காக யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக அவுட்லைன் வரைஞ்சாலும் வரைஞ்சிக்கலாம், இல்லை நீங்கள் அவுட்லைன் வேண்டாம் அப்படின்றாலும் விட்டுருங்க. ஸோ அவுட்லைன் வரையணுன்றது இல்லை, நான் ஜஸ்ட் லைட்டாக அவுட்லைன் போட்டுக்கிறேன். அது கூட விட்டு விட்டு தான் போடுறேன் பாருங்கள். ஸோ நான் ஃபுல் லைன் போடலை, இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிளாங்காக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அவுட்லைன் போட்டுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.